உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். கடந்த சில செய்திகளிலே தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவுடைய பாடுகள், அவருடைய காயங்கள், அவருடைய தழும்புகள், அவருடைய வேதனைகள், அவர் நம்முடைய வியாதிகளை வேதனைகளை சுமந்தது பற்றியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நமக்கு சுகத்துக்காக அவர் செய்த காரியம் என்று பார்த்தால், அவருடைய தழும்புகளாலே குணமாகிறோம், அவருடைய தழும்புகளாலே குணமானோம். பழைய ஏற்பாட்டில் அவருடைய தழும்புகளாலே குணமாகிறோம் என்று, புதிய ஏற்பாட்டில் அவருடைய தழும்புகளால் குணமானோம் என்று. இந்த வசனம் மட்டும்தான் இருக்குது. வேறு எத்தனையோ வசனங்கள் அங்கே இவங்க சுகமானதாகலாம் எழுதியிருந்தாலும் அவையெல்லாம் எடுத்துக்காட்டுகள். அந்த எடுத்துக்காட்டான சுகம் எதன் அடிப்படையிலே நடந்தது அப்படி பார்த்தா இங்கே தான் வரணும். இந்த ஒரே வசனம்தான் இருக்குது. அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள். அப்படியானால் நம்முடைய சுகத்துக்கு இயேசு செலுத்திய கிரயம் அப்படி பார்த்திங்கன்னா, இயேசுவானவர் அங்கே கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ண போகும்போது அவருடைய இரத்தம் வியர்வையின் துளிகளாக விழுந்ததை நீங்கள், வியர்வையின் துளிகள் இரத்தத்தின் துளிகளாய் பெருந்துளிகளாய் விழுந்ததாக நீங்கள் பார்க்கிறீர்கள். பிறகு தாடியை பிடுங்கினாங்க, தலையில் முள்முடி வச்சு அடித்தாங்க, அப்புறம் முதுகெல்லாம் உழுது போட்டது போல் உழுது போட்டாங்க. இதெல்லாம் அந்த காயங்கள், அவருடைய வேதனைகள், ரத்தம் சிந்தியதெல்லாம் வருது. அப்புறம் அந்த முதுகில் உழுது போட்டது போல் இருக்கிற நிலைமையில் சிலுவையை தூக்கி விடுறாங்க. அந்த கொல்கொதா மலைக்கு போகிறது, அங்கே போய் அந்த வேதனைகளை நம்ம சும்மா பார்க்காம போயிடுறோம். அந்த வேதனைகளை பார்த்து, அந்த காயங்களை பார்த்து, அங்கே சிலுவையில் அவரை ஆணி அறைகிறது, கைகளையும் கால்களையும் ஆணி அறைகிறது, அவருடைய விழாவில் குத்துனான்றது. அங்கே 7 வார்த்தைகள் சிலுவையில், 5 விசாரணைகள். அப்புறம் ஏசாயா 53 அவர் எப்படிப்பட்ட ஒரு பெரிய தீர்க்க தரிசனத்தில் அது எழுதியிருந்துச்சுன்னு, 52வது அதிகாரத்தில் அவருடைய முகம் இவ்வளவு அந்தக்கேடு அடைந்ததுன்னு சொல்லி, ஏசாயா இல்லை சங்கீதம் 22 அவர் எப்படிப்பட்ட பாடுகளெல்லாம் சிலுவையில் அனுபவித்தார். என் தேவனே என் தேவனே என்னை கைவிட்டீர்னு அங்கே ஆரம்பிக்கிற அந்த வசனத்தை நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ இதெல்லாவற்றையும் நீங்களும் நானும் உற்று பார்க்கறதிலே பார்த்து, அந்த வசனங்களிலே நீங்கள் ஒரு வெளிப்பாட்டை பெறும்போது ஒரு அபிஷேகம் வருகிறது. இப்போ நாம் சுகமடைவதற்கு தடையாக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெளிப்பாட்டை பெறுறதுக்கு நம்ம உட்கார்றது இல்லை. நம்ம மனசு எங்கேயாவது சிதறி போயிடுது. அந்த காரியம் இந்த காரியம் முக்கியமாக எங்கேயோ போயிடுறோம். அதனால் அந்த சுகத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அங்கே இருக்கிறது, அவர் சம்பாதித்து வைத்து விட்டார், கிரயத்தை செலுத்தி விட்டார். ஆனால் நம்ம அதை இன்னும் எடுக்கலை. அவருடைய பாடுகளையெல்லாம் இன்னும் கொஞ்சம் பார்க்கணுமானா, இந்த லேவியராகம பலிகள்லாம் வருது. சர்வாங்க தகன பலி, போஜன பலி, அப்புறம் சமாதான பலி, அப்புறம் பாவ நிவாரண பலி, அப்புறம் குற்ற நிவாரண பலி. இதெல்லாம் இயேசுடைய பாடுகளை பற்றி சற்று விளக்கமாய் சொல்லக்கூடிய காரியங்கள். அது மாத்திரமல்ல, பிரதிஷ்டை பலி, ஆரோன் அவனுடைய குமாரரெல்லாம் அந்த கர்த்தருடைய ஊழியத்துக்கு அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் ஊழியம் செய்வதற்காக விசேஷமாய் அவர்கள் பிரதிஷ்டை பண்ணப்பட்டார்கள். அந்த பிரதிஷ்டை எப்படி அப்படிங்கிறது அந்த பலிகளை பற்றி நீங்கள் பார்க்குறீங்க. அதில் போக்காடாக விடப்பட்ட ஒரு ஆடு, அது எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுடைய பைத்தியக்காரத்தனத்தை சுமந்துக்கிட்டு பைத்தியமாக அலைஞ்சு அங்கே வனாந்தரத்தில் முட்டி மோதி விழுந்து கத்தி செத்துச்சு அப்படின்லாம் அங்கே பார்க்குற ஒரு காட்சி. ஆக இவையெல்லாம் ஒரே நாளில் நடக்குது. இயேசுவானவர் முந்தின நாள் போய் பந்தி, அதாவது பஸ்கா ஆயத்தம் பண்ண சொல்கிறாரு. அது குறிப்பிட்ட ஒரு வீட்டில் போய் ஆயத்தம் பண்ணுறாங்க. அந்த பஸ்கா
அந்த அனுசரித்த பிறகு உடனே அவர் ஜெபம் பண்ண கெத்செமனேக்கு போகிறாரு. அங்கே பிடிக்க ஆள் வந்துடுறாங்க. பிடிச்சிட்டு போய் அண்ணாட்ட கொண்டு போய் நிறுத்துகிறாங்க. அதெல்லாம் முடிஞ்சு விடியற் காலத்தில் காய்பாவும் அந்த 70 பேர் ஆலோசனை சங்கத்தார் வர்றாங்க. அங்கே முடிஞ்ச உடனே நேராக பிலாத்துக்கிட்ட போய் அவன் நியாய தீர்ப்பு கொடுக்க, மரண தண்டனை கொடுக்க பிடிக்கலை. அதனால் தற்செயலாக அங்கே வந்திருந்த ஏரோதுக்கிட்ட அங்கே அனுப்புகிறான். ஏரோதுக்கிட்டையும் கர்த்தர் ஒன்றும் பேசலை. திரும்பி வர்றாரு. இங்கே பிலாத்துக்கிட்ட கட்டாயப்படுத்தி போராடி மரண தண்டனை விதிக்க வைக்கிறாங்க. அப்புறம் சிலுவையை தூக்கிட்டு போகிறாரு. அந்த தலையில் முள்முடி, தாடியை பிடுங்கினது, இதெல்லாம் நீங்கள் யோசித்து பார்க்கணும். மரத்தில் கட்டி வச்சு முதுகில் அடித்தாக்க, சவுக்கில் அடிக்க முதுகில் இருந்த சதையெல்லாம் பேர்ந்து போயிடுது. என் எலும்புகளையெல்லாம் என்னலாங்கிறாரு. பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படி சொல்கிறாரு. நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறதுன்றார். ஒரு விதத்தில் நான் ஒரு புழுன்றார். நாம் சொல்லுவோம் நம்ம தூசி குப்பை அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு. ஆனால் இதெல்லாம் நாம் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக அவர் நான் ஒரு புழு அப்படிங்கிற நிலைமைக்கு அவர் போயிட்டார். அன்னைக்கு அந்த மனவேதனைகள், அவருடைய இருதய சிந்தனைகள், அவர் எப்படி தான் தாக்கு பிடிச்சார், அந்த 7 வார்த்தைகள் எப்படி கரெக்டாக அவ்வளவு போராட்டங்கள்லையும் கரெக்டாக அவர் கர்த்தருக்கு பிரியமாக நடந்தார். எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாய் நீங்கள் நினைத்து அதை தியானிக்கும்போது தான் ஒரு வெளிப்பாடு வருது. இங்கே பாருங்கள், இந்த ஒரு விஷயம் அந்த வெளிப்பாடாக வர மாட்டேங்குது. தடைகள் நிறைய இருக்கின்றன. நீங்கள் அது வெளிப்பாட்டை பெற்றுட்டிங்கன்னா சுகமடைஞ்சிருவீங்கன்னு பிசாசுக்கு தெரியும். அதனால் பலவிதமான அந்த மன சிதறல்களை உண்டாக்குறான். மற்ற காரியங்களில் முக்கியத்துவம் கொடுக்க சொல்கிறான். இந்த உலக காரியங்களில் முக்கியத்துவம் கொடுக்க சொல்கிறான். அதனால் நீங்கள் கர்த்தரை பார்க்க மாட்டீங்க அப்படிங்கிறதுனால அவன் அப்படி செஞ்சுட்டா உங்களை ஒரு நல்ல வல்லமையுள்ள கிறிஸ்தவனாக ஆக முடியாமல் ஆக்கிடுவான். ஆனால் நம்ம ஒரு குட்டி கிறிஸ்துவாக இருக்கணும். அதுதானே கர்த்தருடைய எதிர்பார்ப்பு. அப்போ அதாவது ஒரு கிறிஸ்துவ அவன் மேனேஜ் பண்ணுறதே அவனுக்கு போராட்டமாக இருந்துச்சு. இவரை கொண்டுட்டா பரவாயில்லன்னு நினச்சான். கடைசிக்கு பார்த்தா அந்த ஒருத்தரை கொன்னதுனால அவர் தன்னை விதைக்கிற விதையாக வச்சு விதைச்சி விட்டார். கடைசிக்கு பார்த்தாக்க அந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்குற போது அவ்வளோ விசுவாசிகள் பரிசுத்த ஆவியில் நிரம்பி அவ்வளோ பேர் குட்டி கிறிஸ்துக்களாக அங்கே உண்டாகி அதை பிசாசு எதிர்பார்க்கல. அப்போ அவ்வளவு பேர் இப்போ இன்றைக்கி நம்ம ஒவ்வொருத்தருமே ஒரு குட்டி கிறிஸ்துவாக இருக்கணுமே. ஏன் இந்த அபிஷேகம் காணாம், ஏன் அந்த சுகம் வரல? உன் ஆத்மா வாழ்ந்துருக்கிறது போல் எல்லாத்துலேயும் வாழ்ந்து சுகமாக இருக்க அப்படின்னு எழுதியிருக்கே. அப்போ ஆத்மா வாழ்ந்துருக்கணும்ல. ஆத்மா சந்தோஷம், உங்கள் மனசு கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கணுமே. நீங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களோட பலன்னு எழுதியிருக்கே. அப்போ நீங்கள் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாகணுமானா தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே வந்திருக்கணும். தேவனுடைய ராஜ்யம் நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம்னு எழுதியிருக்கு. அப்புறம் இன்னொன்று கர்த்தர் சொல்லியிருந்தார், நீ கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற வரைக்கும் எருசலேம் விட்டு போகாமல் இருங்கன்னு சொன்னார். அந்த 40வது நாள் இவர் மேலே ஏறி போனார். 50வது நாள் வரைக்கும் காத்திருக்காங்க. 50வது நாள் பெந்தெகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். சபை அன்னைக்கு தான், இப்போ இருக்கிற இந்த புதிய ஏற்பாட்டு சபை அன்னைக்கு தான் ஆரம்பிக்குது. ஆதாம் பாவம் செஞ்சப்போ அவனை விட்டு விலகி போன பரிசுத்த ஆவியானவர் இயேசு பாவத்துக்கு பரிகாரம் செஞ்ச உடனே இங்கே சபை மக்கள்கிட்ட இறங்குது. ஆக அங்கே அன்றைக்கி உடனே நம்ம பார்க்குறோம், அபிஷேகம் வந்தது, அங்கே அந்நிய பாஷையில் பேசினாங்க, வெளிப்பாடு இருந்தது. பேதுரு ஒரு பிரசங்கம் பண்ணுறான், 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அடுத்து ஒரு பிரசங்கம் பண்ணுறான், 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அங்கே அற்புதங்கள் நடக்குது, வியாதியஸ்தர்கள் சுஸ்தமாகிறார்கள், பிசாசுகள் துரத்தப்படுகின்றன. என்னது? அபிஷேகம். இந்த அபிஷேகத்தை நாம் பெற வேண்டும். இந்த அபிஷேகத்தை பெறவிடாமல் பிசாசு பலவிதமான தடைகளை கொண்டு வந்து போடுறான். இந்த அவருடைய தழும்புகளால் தான் குணமாகறீங்கன்னு சொன்னால் அதை பார்க்க விட மாட்டேங்கிறான். இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து அடக்கம் பண்ணப்பட்டாருன்னா அதை பார்க்க விட மாட்டேன்றான். அதை பார்த்துட்டாக்க அவருடைய அன்பு எவ்வளவு பெரிதென்று நீங்கள் அறிந்து விடுவீர்கள். தேவன் நம்மை அவருடைய பிள்ளைகள் என்று சொன்னதுனால நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளோ பெரிதென்று பாருங்கள்னு. அதாவது அவர் எவ்வளவாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார், அவர் எவ்வளவாய் நன்மை செய்கிறாருங்கிறத நம்மளை பார்க்க விட மாட்டேங்கிறான். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள்னு எழுதியிருக்க, அதை வாசிக்கிறான். ஆனாக்கா ருசித்து பார்க்குறோமா? எவ்வளவு நல்லவர்னு வாயில் சொல்கிறது வேறங்க, அனுபவிக்கிறது வேறு. எல்லாம் நமக்கு தெரியும். நம்ம வாயால் சொல்கிறதும் தெரியும், அனுபவித்து சந்தோஷமாக
அந்த என்ஜாய் பண்ணி கர்த்தர் நல்லவர்னு குதிச்சுக்கிட்டு சொல்கிறது நமக்கு தெரியும். அது ஏதோ ஒரு சிலர்கிட்ட இருக்குது, மீதி ஆட்கள்கிட்டலாம் ஏன் இல்லைங்கிறது தான் கேள்வி. ஏன் நம்முடைய இருதயம் எவ்வளோ மன கடினமாக இருக்குது? இந்த மன கடினத்தினால தான் தேவனை அறிகிற அறிவு இல்லாமல் போச்சுன்னு சொல்லி எபேசியர் 4 நீங்கள் அங்கே வாசிக்கிறீங்க. அப்போ இவன் வேகமாக சொல்லி முடிச்சிட்டேன், ஏன்னா இது முன்னுரையாக சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். இப்போ அந்த பாடுகளை நீங்கள் கவனிக்க வேண்டும். முதலாவது பலிகளில் சர்வாங்க தகன பலி, அப்புறம் போஜன பலி, அப்புறம் சமாதான பலி. இந்த சமாதான பலிக்கு அடுத்து பாவ நிவாரண பலியை நம்ம வாசித்தோம். ஆனால் அதை கவனிக்க வேண்டிய அளவுக்கு கவனிக்கலைன்னு நினைக்கிறேன். அதனால் மறுபடியும் அந்த பாவ நிவாரண பலி பற்றி நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். லேவியராகமம் 4வது அதிகாரம் முதல் 12 வசனங்கள். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒருவன் கர்த்தருடைய கட்டளைகளில் யாதொன்றை அறியாமையினாலே மீறி செய்யத்தகாததை செய்து பாவத்துக்குட்பட்டால் அறிய வேண்டியது. அதாவது இது பாவ நிவாரண பலி, அறியாமல் செய்த பாவத்துக்கு. தெரிஞ்சு செஞ்ச பாவம் பின்னாடியே வருது, குற்ற நிவாரண பலி அதுக்கு செலுத்தணும். இது அறியாமல் செஞ்ச பாவத்துக்கு செலுத்துகிற பலியை பற்றி வருது. அதுக்கு என்ன செய்யணுமா? அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் ஜனங்கள் குற்றத்துக்கு உட்படத்தக்கதாக பாவம் செய்தால் தான் செய்த பாவத்து நிமித்தம் பழுதற்ற ஒரு இளங்காளையை பாவ நிவாரண பலியாக கர்த்தருடைய சமூகத்திலே கொண்டு வர கடவன். இதெல்லாம் அங்கே சர்வாங்க தகன பலியில் சமாதான பலியில் நடந்த மாதிரி இருக்குது. ஆனால் அவன் அந்த காளையை ஆசரிப்பு கூடார வாசலில் கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்து அதன் மேல் தன் கையை வைத்து, யார் கை வைக்கிறது? பாவம் செஞ்சவன் கை வைக்கலை. இந்த இடத்துல அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆசாரியன் அந்த பலியின் தலையில் கை வைத்து அதன் மேல் தன் கையை வைத்து கர்த்தருடைய சந்நிதியில் அதை கொல்ல கடவன். கையை வச்சான்னாவே, ஆசாரியன் கையை வச்சா இந்த மாதிரி இஸ்ரவேலருடைய பாவங்கள்லாம் அந்த ஆட்டு மேலே செலுத்துறது இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் பிரதான ஆசாரியராகிய இயேசு சிறு பிள்ளைகள் மேலே கை வச்சபோது தேவனுடைய ஆசீர்வாதங்கள் இறங்குச்சு. அப்போ இந்த கையை வைக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த இடத்துல ஆசாரின் கையை வைத்த போது கை வச்சதாகன்னு சொல்லியிருக்கு. ஆனால் எதுக்கா? இஸ்ரவேலர் எல்லாருடைய பாவங்களையும் அன்றைக்கு அந்த ஆட்டோடைய தலையில் செலுத்துறது. இயேசுவானவர் நம்ம எல்லாருடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டாருன்னு பார்க்குறோம். பிதாவாகிய தேவன் எல்லாருடைய பாவங்களை அவர் தலையில் வச்சாருன்னு பார்க்குறோம். அதுக்கெல்லாம் இதெல்லாம் அடையாளம். அந்த ஆடு பாவத்தை சுமந்துக்கிட்டு போகணுமா, சாகணுமா, ரத்தம் சிந்தணுமா அப்படின்னா ஆமாம். இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அது தலையில் எல்லா பாவத்தையும் ஏற்றுக்கணும். அதுக்காக அது சாகணும். அதோடைய ரத்தம் கொண்டு போய் கர்த்தருடைய ஆலயத்தில் பலிபீடத்தில் அது தெளிக்கப்படணும். அங்கே கர்த்தருடைய பெட்டியின் மேலேயும் தெளிக்கப்படணும். பிறகு அந்த சரீரம் பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படுகிறத பற்றியெல்லாம் எழுதியிருக்கு. அது இதை மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற மாதிரி ஒப்பிச்சாக்க ஒன்றும் பெருசாக தெரிய மாட்டேங்குது. ஆனால் நீங்கள் அந்த சீனில் நீங்கள் அங்கே போகணும். இதை வாசிக்கும் போதே நீங்கள் அங்கே போயிடணும். அப்போ இஸ்ரவேலருடைய பாவத்துக்காக ஒரு ஆடு அல்லது மாடு கொண்டு வரப்படுகிறது. இந்த இடத்துல இளங்காளையை பற்றி பேசியிருக்கு. அது பழுதற்றதாக இருக்கணும். அதை சுற்றி சுற்றி பார்ப்பான். அந்த இளங்காளை அல்லது ஆடு அது பழுதற்றதாக இருக்குதான்னு. இந்த பலி கொண்டு வர்றானே அவன் பாவியா இல்லைங்கிறத பார்க்கலாம். அவன் பாவி கன்ஃபார்ம்டு. இப்போ அந்த பலியை அந்த பாவத்தை சுமக்கிற அந்த பலி ஆடு அது பழுதற்றதாக இருக்குதான்னு அந்த இளங்காலை சுற்றி அல்லது அந்த ஆட்டை சுற்றி பார்க்குறேன் அந்த ஆசாரியன். ஏன்னா அந்த ஆடு பழுதற்றதாக இருக்கணும். பிறகு அந்த மேலே கையை வச்சு இஸ்ரவேலர் எல்லாருடைய பாவத்தையும் இது மேலே வைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லணும்.
இயேசு கிறிஸ்து மேலே உலகத்தார் எல்லாருடைய பாவங்களும் வைக்கப்பட்டதை பார்க்கணும். நான் இப்போ கேட்குறேன், உங்களுடைய பாவங்களை அங்கே இயேசுவின் மேலே பிதாவாகி தேவன் வச்சதை நீங்கள் பார்க்குறீங்களா? சும்மா இயேசுவை ஏற்றுக்கிட்டேன், ரட்சிக்கப்பட்டேன், அல்லேலூயா, ஓகே. ஆனால் இயேசு செய்த அந்த கிரியை பரிகாரத்தை நிமித்தம், அதை நிமித்தம் உண்டாயிருக்கிற நன்மைகளை பூரணமாய் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அது எப்படி நடந்தது, ஏன் நடந்தது, அதெல்லாம் நமக்கு தெரியணும். கர்த்தரை அறிகிற அறிவு தான் அந்த தெய்வீக மனப்பான்மையை நமக்குள்ளே கொண்டு வருமா. அந்த தெய்வீக மனப்பான்மை, கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ளே இருக்கணும். அப்போ தான் நம்ம ஆத்மா வாழ்ந்திருக்கிறதுன்னு சொல்கிறோம். ஆத்மா வாழ்ந்திருக்கிறது போல் நாம் எல்லாட்டிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க. அப்படின்னா இந்த ஆத்மா வாழ்ந்திருக்கிறதுக்கு இவர் நான் சுகமாக இருக்க, சமாதானமாக இருக்க, பைத்தியம் இல்லாமல் தெளிந்த புத்தியாக இருக்க, இவர் என்னெல்லாம் செஞ்சார் அப்படின்னு அவரை பார்க்கணும். இன்றைக்கி நமக்கு நேரம் இல்லைன்றான். கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தீங்க, ஜெபம் பண்ணீங்க, ஒரு நாள் உபவாசம் போட்டீங்க, ஒன்றும் தெரியலங்க. தெரியலையா, எழுந்திருக்கக்கூடாது. மோசே கர்த்தருடைய மலை மேலே அங்கே 40 நாள் உட்கார்ந்துருந்தானா. 40 நாள் அப்பம் புசியாமல் தண்ணீர் குடியாமல். இது என்னடா அது நடக்குது அப்படின்னு பார்த்தா இருந்திருக்கிறான். அப்புறம் அவன் கீழே இறங்கி வந்தபோது அவனுடைய முகம் பிரகாசித்திருந்தது. அந்த சில தெய்வங்களை படம் வரைஞ்சி அதில் சூரியன் மாதிரி போட்டு இப்படி கோடு போட்டிருப்பாங்களே ரேடியண்ட்டாக, அது மாதிரி மோசையோடைய முகம் பிரகாசித்தது. அந்த பிரகாசத்தை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்க முடியல. அதனால் மோசே முக்காடு போட்டுக்கிட்டான்னு போட்டிருக்கு. அதாவது ஒருத்தரை பார்க்க முடியாத அளவுக்கு முகம் பிரகாசமாகிறது. அது ஏன் அப்படி ஆச்சு? அங்கே கர்த்தருடைய சமூகத்தில் உட்காந்துருக்கான். கர்த்தருடைய சமூகத்தில் உட்காந்துருக்கிறான். கர்த்தருடைய சமூகத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு சாப்பிடவும் தோணலை, தண்ணீர் குடிக்கணும்னு தோணலை. இயேசுவானவர் அப்படி 40 நாள் இருந்தாராம். அப்புறமா அவர் பசி உண்டாயிற்றுன்னு போட்டிருக்குல்ல. அப்போ வனாந்தரத்தில் 40 நாள் உபவாசம், இங்கே இவன் சிறுமை மலை மேலே ஏறி உட்காந்து 40 நாள் அங்கே உட்கார்ந்துருக்கிறான். கர்த்தருடைய பிரசன்னத்தில் உட்காந்துருக்கான். அவனுடைய முகம் பிரகாசிச்சிருது. அந்த பிரசன்னம் அவனுக்கு அப்படி கொண்டு வருது. அவருடைய பிரசன்னம் வர வர, அவருடைய வார்த்தைகள் வர வர, அவருடைய அறிகிற அறிவு வர வர, அந்த திவ்ய சுபாவம் 2 பேதுருவில் முதல் அதிகாரத்தில் போட்டிருக்கேன். அதுபோல் நாம் அங்கே உட்காரும்போது திவ்ய சுபாவம், தேவனுடைய சுபாவம் நமக்கு உண்டாகுதுன்னு போட்டிருக்கு. அது மாதிரி மோசைக்கு உண்டாச்சு. இன்றைக்கு நாமும் கூட கர்த்தர் மேலே இருக்க வாஞ்சையினால் ஜெபத்தில் அவரை நோக்கி பார்த்து, அதில் என்ன வசனம் சம்பந்தப்பட்ட வசனமோ அதை வாசித்து அதை தியானித்து, இப்போ நமக்கு சுகமாகணும், அப்போ அதுக்கேற்ற வசனத்தை எடுக்கணும், தியானிக்கணும். அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள். மற்ற எடுத்துக்காட்டுகள்லாம் விடுங்க, அதெல்லாம் ஆயிரக்கணக்கான எடுத்துக்காட்டுகள். நாகமான் சுகமானது முதல் கொண்டு எல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளவோ பேர் சுகமானார்கள். எதன் அடிப்படையில்? இயேசு சிலுவையிலே பட்ட பாடுகள், அவருடைய காயங்கள், அவருடைய தழும்புகளுடைய அடிப்படையில். இதன் அடிப்படையில் தான் எல்லோரும் சுகமாகறாங்க. அப்படின்னா நாம் அதை கட்டாயமாக உற்று நோக்கணும், உற்று பார்க்கணும், கவனிக்கணும். அதை பார்க்கும்போது நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள்னு எழுதியிருக்கிறது போல் அங்கே அந்த பிரகாசம் வருகிறது. இப்போ இங்கே இதை நம்ம பார்க்குறோம். அந்த ஆட்டை கொண்டு வர்றாங்க. இந்த பாவிகள் போய் தலையில் கை வைக்கலை. ஆசாரியன் அந்த ஆட்டு மேலே தலையில் கை வைக்கிறான். ஆசாரியன் கையை வச்சு என்ன செய்கிறான்? இஸ்ரவேலர் எல்லாருடைய பாவங்களையும் அந்த ஆட்டு மேலே தலையில் செலுத்துகிறான். அந்த செலுத்துகிறான். அதன் பிறகு அந்த ஆடு கொல்லப்படுகிறது.
கர்த்தருடைய சந்நிதியிலே கொண்டு வந்து அதன் தலையின் மேல் தன் கையை வைத்து கர்த்தருடைய சந்நிதியிலே அதை கொல்லக்கடவன். அப்பொழுது அபிஷேகம் பெற்ற ஆசாரியன், சாதாரண ஆளில் அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் அந்த காளையின் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து அதை ஆசரிப்பு கூடாரத்தில் கொண்டு வந்து தன் விரலை இரத்தத்தில் தோய்த்து பரிசுத்த ஸ்தலத்தின் திரைக்கு எதிரே கர்த்தருடைய சந்நிதியில் 7 தரம் தெளிக்க கடவன். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நுழையலை, அதுக்கு முன்னாடி இருக்க திரையில் 7 தடவை தெளிக்க கடவன் அப்படின்னு எழுதியிருக்கு. பின்பு அந்த ஆசாரியன் அந்த இரத்தத்தை கொஞ்சம் எடுத்து ஆசரிப்பு கூடாரத்திலே கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கிற சுகந்த தூப பீடத்து கொம்புகளின் மேல் பூசி காளையினுடைய மற்ற இரத்தத்தை முழுவதையும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக இருக்கிற தகன பலிபீடத்தின் அடியிலே ஊற்றிவிட்டு, இங்கே பாருங்கள், ரத்தத்தை எடுத்துகிட்டு போகணும். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்னாடி இருக்கிற அந்த திரையில் 7 தடவை தெளிக்கணும். அதாவது எல்லா சமயத்துலையும் அங்கே உள்ளுக்க வரக்கூடாது, வந்தால் செத்து போயிடுவேன்னு சொல்லி கர்த்தர் தான் சொன்னார். அதனால் இஸ்ரவேலோட பாவங்களுக்கு பரிகாரம் செய்கிறதுக்கெல்லாம் அங்கே உள்ளே போக முடியாது, வெளியில் நின்று 7 தடவை ரத்தத்தை தெளிக்கிறான். அப்போ அந்த இடத்துல பக்கத்துலேயே தூப பீடம் இருக்குது. அந்த தூப பீடத்தில் கொம்புகளில் அந்த ரத்தத்தை தடவுறான். பிறகு இங்கே கொண்டு வந்து ஆல்டரில் பலிபீடத்தில் அடியில் ஊற்றி விடுறான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பிறகு பாவ நிவாரண பலியான காளையின் எல்லா கொழுப்புமாகிய குடல்களை மூடிய கொழுப்பையும் அவைகள் மேல் இருக்கிற கொழுப்பு முழுவதையும் 2 குண்டிக்காய்களையும் அவைகள் மேல் சிறு குடல்களிலிருந்து இருக்கிற கொழுப்பையும் குண்டிக்காய்களோட கூட கல்லீரல் மேல் இருக்கிற ஜவ்வையும் சமாதான பலியின் காலையிலிருந்து எடுக்கிறது போல அதிலிருந்து எடுத்து அவைகளை தகன பலிபீடத்தின் மேல் தகனிக்க கடவன். தகன பலிபீடம் தகனிக்க கடவன். இது என்னது விசேஷமாக அங்கே தகனிக்கப்படுகிறது? இப்போ அந்த மாட்டோடைய இருந்த கொழுப்பு தகனிக்கப்படுகிறது. நீங்கள் வாசிச்சிருப்பீங்க, கொழுப்பை மனுஷன் சாப்பிடக்கூடாதுன்னு. அது அந்த கொழுப்பு ரொம்ப அவனுக்கு அப்படி சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் இந்த கொழுப்பும் அவனுக்கு கொழுப்பு ரொம்பங்கிற அந்த புத்தியும் ஏதோ ஒரு இடத்துல லிங்க் ஆகுது. இந்த கொழுப்பை இவன் சாப்பிடக்கூடாதுங்கிறதுனால அதெல்லாம் எடுத்து அங்கே பலிபீடத்தில் தகனிக்கப்படுகிறத பார்க்குறீங்க. மனுஷன் கொழுப்பை சாப்பிடக்கூடாதுங்கிறது இது கர்த்தருக்கு பலிபீடத்தில் தகனிக்கப்படுகிறது. இதை சேர்த்து பார்க்கும்போது இந்த மனுஷனுடைய பாவத்துக்கு பின்னாடி இருக்கிற கொழுப்பு திமிர், அந்த திமிர்னால் உண்டாகிற வாதம் தான் திமிர் வாதம், கைகால் விளங்காமல் போகிறது. திமிர்வாதம் இருந்த ஒரு மனிதனை கொண்டு வந்து இயேசுடைய முன்பாக இறக்கி விட்டாங்கன்னு நீங்கள் வாசிப்பீங்க. திமிர்னால் உண்டாகிற வாதங்கள். நம்ம மனுஷருக்கு திமிருக்கெல்லாம் குறவே கிடையாது. அப்போ அவங்கவுங்க திமிர்னால் அவங்கவுங்களுக்கு வாதங்கள் உண்டாகின்றன, பலவிதமான வியாதிகள் வருகின்றன. அப்போ இந்த கொழுப்பு எரிக்கப்படுகிறது. இந்த திமிர், இவன் கொழுப்பு சொல்கிறாங்களே, இவன் கொழுப்பு அப்போ தாண்டா ஒரு வருஷத்துக்கு அவனை ஜெயிலில் போட்டால் தான் இவன் கொழுப்பு கரையும் அப்படின்னு சொல்கிறாங்களே. அதாவது அதில் என்னமோ இருக்கிறது. நான் சிறு பிள்ளையாக இருந்தபோது, அதாவது சிறு பிள்ளைன்னா நான் ரட்சிக்கப்பட்ட காலங்களில் நாங்கள் சபையில் பாடுற பாட்டுகளில் ஒரு முக்கியமான பாடல் உடையும் ஏரியும் என்னை வணைந்து கொள்ளும், உடைக்க வேண்டும், நொறுக்க வேண்டும், என்னை வணைந்து கொள்ளும், உடைத்து நொறுக்கி என்னை வணைந்து கொள்ளணும்னு ஒரு பாடலாம் அந்த வரிகள் வரும். அதை காலப்போக்கில் அது ஏற்கனவே அவன் நொறுங்கித்தானே கிடக்கிறான், அவனை போய் என்னத்தை போய் என்ன நொறுக்கிறது அப்படின்ட்டு நாம் அதை பிரசங்கம் பண்ணலை, அந்த பாட்டையும் பாடுறதில்லை. அந்த பாட்டில் என்னை வணைந்து கொள்ளும்னு அது முடியும். உடையும் வனையும் உமக்கே உகந்த துய சரீரமாய் வணைந்து கொள்ளும் அப்படின்னு அதில் வரும்.
அப்போ அதெல்லாம் நமக்கு அவ்வளோ பெருசாக தெரியலாம். இப்போ எனக்கே தெரியுது. அப்போ அந்த கொழுப்பெல்லாம் கரையணும், அது எரிக்கணும், அது சாப்பிடக்கூடாது. அப்போ பலி செலுத்தப்படுகிற போது அந்த அவனுடைய கொழுப்பு கரையணும், திமிரெல்லாம் இறங்கணும், குறையணும் அப்படின்னு சொல்லி அங்கே வர்றதை பார்க்குறீங்க. அப்புறம் விசேஷமாக இதே லேவியராகமம் 23வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். 23வது அதிகாரம் 20 வசனம். அந்த 7ஆம் மாதம் 10ஆம் தேதி உங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்யும் நாளும். அந்த 23வது லேவியராகமம் 23வது அதிகாரத்தில் இஸ்ரவேலருடைய பண்டிகைகள், பஸ்கா பண்டிகைகள் ஆரம்பித்து அந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகை, அப்புறம் முதற் பலன் பண்டிகை, அப்புறம் 50வது நாளில் வரக்கூடிய அந்த பண்டிகை, அப்படியே வரிசையாக வருது. அதில் 27வது வசனத்தில் அந்த 7ஆம் மாதம் 10ஆம் தேதி உங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்யும் நாளும் சபை கூடும் பரிசுத்த நாளுமாய் இருப்பதாக. அப்பொழுது நீங்கள் உங்கள் ஆத்துமாக்களை கவனிங்க தாழ்மைப்படுத்தி கர்த்தருக்கு தகன பலி செலுத்த கடவன். அந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யப்படும் பாவ நிவாரண நாளாக இருக்கிறபடியால் அதில் யாதொரு வேலையும் செய்யக்கூடாது. அந்த நாளிலே தன்னை தாழ்மைப்படுத்தாத எந்த ஆத்மாவும் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். இது எவ்வளோ பயங்கரமான ஜட்ஜ்மெண்ட் பாருங்கள். தன்னுடைய ஆத்மாவை தாழ்மைப்படுத்தாதவன் அறுப்புண்டு செத்து போவான். பாவ நிவாரணம் செய்கிற நாள், பாவ நிவிர்த்தி செய்கிற அந்த நாளில் எல்லாரும் தன்னுடைய ஆத்மாவை தாழ்த்தணுமா? அந்த ஆத்மாவை தாழ்த்தாதவன் அவன் செத்து போவான் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்போ அது கொழுப்பு, திமிர், நான் பெரிய இன்னாராக்கம், நான் பெரிய இதாக்கம். நீ எல்லாம் உலகத்தில் அதெல்லாம் இருக்கலாம், ஆனால் கர்த்தர்டையுமா அப்படி? இயேசுவானவர் அவருக்கு இருந்த பயபக்தி நிமித்தம்தான் அவர் ஜெபம் கேட்கப்பட்டதுன்னு எழுதியிருக்கு, பார்த்துருக்கீங்களா? அதாவது பூமியில் இருந்த நாட்களில் பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தனக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அப்படி வருதே. அப்போ அவருக்கு அந்த இயேசுவுக்கு தேவன் மேலே பயபக்தி இருந்ததுன்னு போட்டிருக்கே. அந்த பயபக்தியும் இங்கே ஆத்மாவை தாழ்மைப்படுத்துறதையும் நல்லா நினச்சி பாருங்க. அப்போ அந்த திமிரு, அந்த கொழுப்பு அங்கே உள்ளுக்க இருக்க வரைக்கும் இவனால் தன்னை தாழ்த்த முடியலை. அதாவது பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறான், பாவம் செஞ்சிடறான். நன்மை செய்யணும்னு நினைக்கிறான், செய்ய முடிய மாட்டேங்குது. ஏன் இது அப்படின்னு பார்த்தா உள்ள கொழுப்பு அந்த பிசாசு ஏவி விடுறான். இந்த மாதிரி கர்த்தருடைய வசனத்தை கீழ்ப்படியாமல் அடங்காமல் என்னெல்லாம் செய்கிறதுக்கு அதெல்லாம் உண்டாக்குறப்பவே அந்த கொழுப்பும் சேர்ந்து வருது. சரீரத்தில் கொழுப்பு அதை சாப்பிடக்கூடாதுன்னு வேறு சொல்லிட்டார்ல. அப்போ சில சரீரத்தில் பார்த்திங்கன்னா கொழுப்பு நிறையா இருக்கும், சிலருடைய சரீரத்தில் அவ்வளோ கொழுப்பு இருக்காது. எல்லாம் ஆப்ரேட் பண்ணி பார்த்தா தானே தெரியும். ஆடை இருக்கும்போதே தெரியும் சில ஆடுகளில் வந்து கொழுப்பு இருக்கிறது, சில ஆடுகளில் கொழுப்பு இல்லாமல் இருக்கிறது. கொஞ்சம் வயசான ஆடுகளில் கொழுப்பு நிறையா இருக்கும். அதுபோல் மனுஷருக்கு வயசு ஆக ஆக கொழுப்பு அதிகமாகிக்கிட்டே, திமிரு அதிகமாகிக்கிட்டே, இருதயம் கடினப்படுறது அது அதிகமாகிக்கிட்டே போகுது. அப்புறமேலு சத்தியத்துக்கு வரமாட்டேன்றாங்க. அதனால தான் இப்போ இதே நல்ல நேரம், கர்த்தர் இது அனுக்கிரக காலம், இப்போவே ரட்சிக்கப்படணும்னு கர்த்தர் சொல்கிறார். இப்போ இந்த வசனத்தை கேட்குற நீங்கள் எந்த வயசில் இருக்கீங்களோ இப்போவே நீங்கள் ரட்சிக்கப்படணும், இதே அனுக்கிரக காலம்னு சொல்கிறாரு. ஆனால் இதை தாண்டி போனோம்னா இருதயத்தை கடினமாகிட்டு போகிறோம். இங்கே பாருங்கள், சிறு வயதிலேருந்து கர்த்தர் நம்மகிட்ட பேசுகிறாரு. பேசுகிற போதெல்லாம் மாட்டேன்ட்டு போனால் இருதயம் கடினமாகுதா இல்லையா? அந்த கடினம் தான், மனக்கடினம் தான் அவனுக்கு அந்த கொழுப்பாகவும் அந்த திமிராகவும் வருது. கடைசி இயேசுவை ஏற்றுக்கிட்டு ரட்சிக்கப்பட முடியாதபடி போயிடுறான்ல. ஆதலால் இங்கே அந்த கொழுப்பு தகனிக்கப்பட வேண்டுமென்று, பிறகு அந்த சரீரம் பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் அங்கே தகனிக்கப்பட வேண்டுமென்று. இதை தியானம் பண்ணுங்கள், வெளிச்சத்தை பெறுவீர்கள், சுகத்தையும் பெறுவீர்கள். ஓகே, காட் பிளஸ் யூ.